بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி, இறைவனின் அடியார்களாகிய இந்த மனிதர்களிடத்திலேயே மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓர் அளப்பெரிய ஆயுதம் மனிதநேயம். இந்த மனிதநேயம் என்ற சொல் வெறுமனே வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர பல மனிதர்களின் வாழ்க்கையில் அதை நாம் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இதை இஸ்லாமிய மார்க்கம் அழகான வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறது. ஒரு கணம் அதை செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருடைய நலன் நாட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹுவுக்கும் அவனது வேதத்துக்கும் அவனது தூதருக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலம் நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். அன்பானவர்களே, பிறர் நலம் நாடுவது என்பது வெறுமனே வார்த்தையாக அல்லாமல் அதை நாம் வாழ்வில் கொண்டு வர ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். பிறருடைய நலனிலே நாம் அக்கறை செலுத்தினால் நம்முடைய காரியங்களை இறைவன் லேசாக்குவான் என்ற அந்த மிகப்பெரிய சித்தார்ந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். மனிதநேயம் என்ற இந்த ஒரு வார்த்தை வெறுமனே வார்த்தையாக அல்லாமல் ஒவ்வொரு நபர்களின் வாழ்க்கையிலும் அதை வெளிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும். உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மார்க்கத்தை கற்போம், கற்றுக் கொடுப்போம், பரப்புவோம். மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.